ஹாய் மக்களே, காலை வணக்கம். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும். உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கணும். சாரி மக்களே, ஒரு 2 நாளாக லைவ் வர முடியல. வேலை செம்ம வேலை. நான் சொன்னேன்ல, வேலைன்னா வர முடியாது அப்படின்னு. என்ன பண்ணுறது? யூடியூப் எப்போ பார்த்தாலும் நாரின பொழப்பாக தான் இருக்குது. வர்றது இருக்கிறத போட்டு உருட்டிக்கிட்டே கிடக்குதுங்க. எல்லாம் உண்மை கிடையாது. இதுலேயுமே உண்மை கிடையாது. எல்லாமே நாடகம். உண்மைன்னு யாருமே பேசுறது கிடையாது. அதில் ஒரு சில பேர் விரல் விட்டு எண்ணலாம். பேசுகிற லைவை பார்க்கலாம். மற்றவங்க யார் பேசுகிற லைவையும் பார்க்க முடியாது. அங்கிட்ட அந்த பக்கத்து கொரிலா உருட்டுது, இந்த பக்கத்து இன்னும் நிறைய பேர் உருட்டுறாங்க. இங்கிட்ட புரோக்கரு, ஓடிகாலி, கருப்பி எல்லாம் உருட்டுன்னு உருட்டுறாங்க. புரோக்கர் கொஞ்சம் இப்போ தெளிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் தெரியல. அதுவும் சரியாக பார்க்கல. நான் 2 நாளாக யாரோட லைவும் பார்க்கல. நேற்று ராத்திரி ஒரு லைவ் பார்த்தேன். ராத்திரி தூங்கி ஏஞ்சி அது தூக்க வெளியில் பார்த்தேன். அப்புறம் என்ன ஒரே தலை திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டியா? நீ சொல்கிற கடைசியில் நீ சொல்கிற எப்படி நான் உங்களை பேசலை சாணமா, நான் உங்களை பேசலை அப்படின்னு சொல்கிறேன். நான் உனக்கு இன்னைக்கு ஏசலை உன்னை, ஓகேவா? நான் உன்னை ஏசலை. எனக்கு மூட்டு இல்லை ஏசுறதுக்கு. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன சொல்கிற சாணமா, நான் உங்களை பேசலை. சாணமா ஈஸ்வரி அக்கா, நான் உங்களை பேசலை அக்கா அப்படின்ற கடைசியில் லைவ் பேசும்போது கடைசியில் நீ அப்படி சொல்கிற. நீ குடிக்கார இல்லை தெரியுமா? குடித்த மாதிரி நீ நடிக்கிற, அவ்வளோதான். ஓகேவா? நல்லா தெரியுது உன்னோட வேஷத்துக்கு. என்ன சொல்கிற? உங்களை பேசலை. ஏன்னா அவ்வளோ தூரம் பேசுகிறேன். கெட்ட வார்த்தை அவ்வளோ தூரம் பேசுகிறேன். நேற்று நான் பார்த்தேன் மன்னார்குடி பொண்ணு உன் லைவுக்கு போனதை பார்த்தேன். ஹரிகார்த்திகா அம்மா லைவுக்கு போனதை பார்த்தேன். ஷலீனா அம்மா லைவுக்கு போனதை பார்த்தேன். எல்லாரும் போய் கேட்குறாங்க, எல்லாரும் போய் சொல்கிறாங்க, ஈஸ்வரி அப்படி பேசாத, எல்லாத்தையும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ கேட்குற மாதிரி இல்லை. திரும்ப பேசுகிற. யார்? கொரிலா சாவி கொடுத்தாளா? பேச சொன்னாளா நேற்று? உன்னை பற்றி யார் பேசுகிறா? இப்போ யார் இங்கே பேசிகிட்டு இருக்கா சொல்லு. உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்கலை. நான்லாம் மறந்துட்டேன் உன்னை, புரியுதா? நான்லாம் மறந்துட்டேன். நீ இன்னும் பேசிக்கிட்டு இருக்க, இன்னும் உயிரோடு இருக்கேன்னு நான் மறந்துட்டேன் சத்தியமாக. இந்த மாதிரி ஒரு ஆள், இந்த மாதிரி ஒரு நபர் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் திரும்பவும் நீ பேசுகிற. நீயே நல்லா பாரு. ஒரே தலை நான் உன்கிட்ட சொல்கிறேன், நானும் ஈஸ்வரியும் உன்னை பேசுகிறதே கிடையாது, ஓகேவா? ஏன்னா நீ பண்ணது அப்படி. ஒரே தலை நீயா தான் எங்ககிட்ட வம்புக்கு வந்த. நீ ஈஸ்வரிக்கிட்டேயும் சரி என்கிட்டயும் சரி நீயா தான் வம்புக்கு வந்த. நாங்கள் உங்கள்கிட்ட வம்புக்கு வரல. ஃபஸ்ட்டு நீயா தான் என்கிட்ட வந்த வம்புக்கு. அந்த கிஷான் விஷயத்தில் நீயா தான் வந்த. என் லைவுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு அது நான் முடிவுபட வேண்டியது, ஓகேவா? அப்போது நீயா தான் வந்த. உனக்காக அந்த பெரியவரை கூட நான் பகைச்சிக்கிட்டேன். சரி விட்டுருவோம் அப்படின்ட்டு பகைச்சிக்கிட்டாச்சு. வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு விட்டாச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே தலை நீ பேசுகிறத பேசிடுற. லைவ் ஸ்டார்டிங்கில் களி ஊற்றிடுற. என்னையும் பேசுகிற, ஈஸ்வரியும் பேசுகிற. வர பொம்பளைங்க, அங்கே வர பொம்பளைங்கன்னா என்னடி பொம்பளைங்கன்னு கேட்குறேன். என்னடி பெண்கள் நக்குங்கடி, இது பண்ணுங்கடி. ஏண்டா நான் கேட்குறேன், உன்னோட நக்கிறதுக்கு மட்டும் பொம்பளைங்க வர மாட்டாளுங்க, உன்னோட அறுக்கிறதுக்கும் பொம்பளைங்க வருவாளுங்க. புரியுதா? புரியுதா உனக்கு? நான் இன்னைக்கு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நல்ல மாதிரியாக பேசுகிறேன், வழங்கிக்கோ. நீ கெட்ட வார்த்தை பேசணுன்றதுக்காக, நீ லைவ் போடணுன்றதுக்காக, நீ ஒருத்தவங்களை சும்மா வழியில் போகிறவங்களை தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறது நீலாம் ஆம்பளைன்னு காட்டிக்கவே கூடாது, புரியுதா? நீலாம் அப்புறம் வேண்டான்றேன், தெரியுதா? நீ ஆம்பளைங்கன்னு காட்டிக்கவே கூடாது. நீ ஒன்றும் கேவலமானவன், ஆம்பளையில் கேவலமானவன், பொட்டை, புரியுதா? பொட்டை, பச்சையாக சொன்னா பொட்டை. அடுத்த பொம்பளைங்களை பேசுறது பொட்டைக்கு சமம். நீ அடுத்த பொம்பளைங்களை பேசினா உன் வீட்டு பொம்பளைங்களை எல்லாரும் பேச தான் செய்வாங்க. நான் இன்னைக்கு
உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் பட்டத்தில். உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். நான் இன்றைக்கெல்லாம் பார்ப்பேன். திரும்பவும் நீ என்னை பற்றி பேசுனேன்னு வச்சுக்க, என்னை பற்றியோ ஈஸ்வரி பற்றியோ பேசுனேன்னு வச்சுக்க, நாளையிலேருந்து நானும் ஈஸ்வரியும் வச்சு செய்வோம் முடியும். புரியுதா? வச்சு செய்வோம். தினம் திருப்பியும் பலபடி வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். புரியுதா? நீ பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. புரியுதா? ரோட்டில் போகிற நாய் கூட உன்னை குடிக்கார பூனா மகனை மென்டல் மகனன்னு சொல்லுது. புரியுதா? உன்னை எவன்டா மதிக்கிறான்? இல்லை நான் கேட்குறேன், எவன்டா மதிக்கிறான்? ஆனால் நீ என்னத்துக்கு எங்களை பேசுகிற? உனக்கு என்னத்துக்கு எங்களை பேசுகிற? ஏன் அந்த கொரில்லாவோட கூவை நக்கிட்டு எங்களை பேசுகிறியா? அவள் பேச சொல்கிறாளா? அவள் ஓட்டையை நல்லா கழுவி விட்டுட்டு வரியா? அன்னாடிக்கும் அவளை கழுவி விட்டுட்டு வந்து தான் எங்ககிட்ட பேசுகிறியா? சொல்லு. கொரில்லா தான் நக்கி விட்டாளா? நீ நக்கி விட்டியா கொரில்லாவுக்கு? அவளுக்கு தான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் துடிச்சிட்டு கிடக்குறாள். அதனால் அவளுக்கு போய் நக்கி விட்டியா? ஏண்டா அவளுக்காக தானே எங்களெல்லாம் ஏற்று பேசுகிறேன். நல்லா யோசிச்சு பாரு. ஏண்டா எங்களை பேசுறதுக்கு உனக்கு என்னடா இருக்குது? என்ன இருக்குன்னு கேட்குறேன். ஏண்டா பொறுக்கி, நீ ஒரு 3rd கிரேட் கிளாஸ் பொறுக்கி நீ எங்களை பேசுகிறியே, உனக்கு வெக்கமா இல்லை? எத்தனை பொம்பளைங்க அங்கே ஒரு லைவில் சொல்கிறாங்க, பேசாத ஈஸ்வரி பேசாத, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசாத, பெண்களை பேசாதன்னு சொல்கிறாங்க. நீ காது கொடுத்து கேட்குறியா? இந்த மாதிரி என்னோடய பேச்சு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. கோத்தால உங்கள் அம்மாலன்னு பயங்கரமாக பேசுகிறேன். நான் பேசாமல் போகிறேன்னா என்னை விட்டுடணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு பயந்துக்கிட்டு நான் இவ்வளோ நாளாக பேசாமல் இல்லை. ஹரி கார்த்திகா சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவங்களுக்காக நான் இதை விட்டு கொடுத்துட்டு போனேன். ஓகேவா? பேசக்கூடாது. சரி, அவனும் கிடைக்கலாம், அவனும் பேச வேண்டாம். நான் பேச வேணான்னு நினச்சது ஹரி கார்த்திகாவுக்கு மட்டும்தான். உன்னை இல்லை, உனக்காக இல்லை. நீ எல்லாம் எனக்கு மலத்துக்கு சமம். புரியுதா? நீங்களாம் மலத்துக்கு சமம். நீங்களாம் நீ பேசுறதுலாம் மலத்துக்கு சமம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசுனீன்னா நானும் ஸ்டார்ட் பண்ணுவேன் பேச. புரியுதா? இந்த ஜான் கிழவி சாணிமா இந்த சாணிமா உங்கள் பூனாமா உங்கள் அப்பனை ஜட்டி நல்ல டேய் நல்லா வருதுடா எனக்கு வாயில். புரியுதா? நல்லா வருது. ஆனால் நான் வேண்டான்னு நினைக்கிறேன். திருப்பி ஆரம்பிக்க வேணாம், திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். புரியுதா? உன் விஷயத்தில் வேண்டான்னு நினைக்கிறேன். நீ குடிக்காரன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னத்தை தான் செஞ்சாலும் நீ அடங்க போகிறது கிடையாது. எங்கே போய் ஈஸ்வரி மேலே எங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? அதே இடத்துல நாங்கள் பண்ணுறோம் பார்க்குறியா? நான் பண்ணுறேன் பார்க்குறியா? இன்னைக்கு நீ பேசு. அதே இடத்துக்கு நான் கால் பண்ணி என்ன பேசுகிறேன்னு நீ பார்க்குறியா? யார் பேசினாலும் இது சரியாக வராது. நான் பேசினா சரியாக வரும். புரியுதா? உன்னை ஆட்டி விட்டுருவாங்க. ஆட்டி விட்டால் ஆடாதோ யார் ஒருவன் இஞ்சி அப்படின்னு ஆட்டி விட்டுருவேன். புரியுதா? டேய் பொறுக்கி, ஒழுங்காக சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஒழுங்காக சொல்கிறேன். நான் கெட்ட வார்த்தை பேசலை, ஒன்றும் பேசலை. உன்ட்ட நல்ல மாதிரியே சொல்கிறேன். பொண்ணுங்களை பேசாத. உன் ஆத்தா ஒரு பொண்ணு தானே? உன் ஆத்தாவோட திறந்து அடுத்தவங்ககிட்ட காட்டுறியா? இல்லை உன் பொண்டாட்டி ஒரு பொண்ணு தானே? உன் மாவோ ஒரு பொண்ணு தானே? பேசலாமா? வரியா? பேசலாமா? ஸ்டார்ட் பண்ணவா? திரும்பவும் நான் உன்னோட குடும்பத்தை பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணவா? இனிமேல் மவள்லேருந்து ஆரம்பிப்பேன். புருஷன் பொண்டாட்டிலேருந்து ஆரம்பிக்க மாட்டேன், மகள்லேருந்து ஆரம்பிப்பேன். ஓகேவா? வேணுமா உனக்கு அந்த பேச்சு? வேணுமா சொல்லு. அந்த பேச்சு வேணும்னா எங்கள் மூத்தத்தை குடி, எங்கள் மலத்தை தின்னு. புரியுதா? நான் இதுக்கு மேலே உனக்கு பாவம் பழக்கமாட்டேன். ஒரே தலை உனக்கு தான் சொல்கிறேன். சாந்தகுமார், வசந்தகுமார், உனக்கு தான் சொல்கிறேன். உன்னோட டீட்டெயில்ஸ் பூரா எங்ககிட்ட இருக்குது. இப்போதைக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு இடத்துல என் பொண்டாட்டியை பேசுகிறா, என் பிள்ளையா பேசுகிறா, என் குழந்தைய பேசுகிறா அப்படின்னு சொன்னல, அந்த குழந்தைய முதலாவது திரும்பவும் பேசுவேன். புரியுதா? ஏமா எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். நேற்று நீ பேசின ஆடியோ ரெக்கார்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான். புரியுதா? இந்த மசுறு வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ வேறு யாருக்கிட்டே அதை வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ அது எனக்கு இது இல்லை. நீ என்கிட்ட வச்சுக்காத.
என்கிட்ட வச்சுக்கிட்டுனா பச்சை பச்சை கிழிப்பேன். புரியுதா? யாருன்னு பார்க்க மாட்டேன். கொரில்லாவை நக்குறியா நக்கு, அவளோட பிடிச்சி நல்லா இது பண்ணுறியா பண்ணு, எங்ககிட்ட வராத. உனக்கு தகுதியான பொம்பளைங்க நாங்கள் கிடையாது. அந்த நாத்தை பிடிச்ச கொரில்லா தகுதியானவ. 20 நாளைக்கு ஒரு வாட்டி பிரா மாத்திர, ஜட்டி மாத்திர, கொரில்லாவை வேணா நீ நக்கு, ஓகேவா? எங்களை நக்காத, புரியுதா? அந்த கருமம் கஸ்மானம், அந்த கர்மாந்தரத்தை போய் நக்கு, அந்த கழுட்டு முண்டே, புரியுதா? எங்ககிட்ட வந்தேன்னு வச்சுக்க, ஒரே தலை. நான் நல்ல மாதிரியா சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், எங்ககிட்ட வச்சுக்காத. நீ பேசுன அந்த நீ பேசுகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு ஆள் சொன்னாங்கன்னா, நீ என்னை பற்றி பேசுகிறேன்னு சொன்னாங்கன்னா, அந்த நிமிஷமே உனக்கு வீடியோ போட்டு தரமட்டமாக கிழிப்பேன். தரமட்டமாக பச்சை பச்சையாக கிழிப்பேன், புரியுதா? வேணான்னு நினைக்கிற ஒரே தலை. நீ உனக்கு புரியல. நாங்கள் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் உனக்கு சில விஷயத்தில் விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கோம். ஒரே ஒரு விஷயம். ஏன்னா நீயும் குடும்பஸ்தன், ஓகேவா? நீயும் ஒரு குடும்பத்தில் இருக்க. நீ எங்கேயாவது போய் மேய்ஞ்சிட்டு கொரில்லா ஓட்டையை நக்கிட்டு வரும்போது எங்களை பேசிக்கிட்டே வருவேன். பேச வேண்டான்னு சொன்னாலும் எத்தனை பேர் உங்கள்கிட்ட பேச வேண்டாம், அவங்கள பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் திரும்ப நீ பேசுகிற. அதனால் உனக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சான்ஸ், சரியா? இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். நீ இன்றைக்கி லைவ் போடாமல் மூடிக்கிட்டு போனீங்கன்னா நீ எப்படி நீ என்ன சொல்கிற? நான் இதோடு விட்டுருவேன், இதோடு போயிடுவேன், இதோட பேச மாட்டேன், உங்களெல்லாம் பேச மாட்டேன், ஷான்மா, ஈஸ்வரி அக்கா, நான் இது மேலே பேச மாட்டேன், அப்புறம் திரும்பி பேசுகிறேன். பேசிட்டு போயிட்டு ஒரு 2 நாள் அமைதியாக இருப்பா, அப்புறம் திரும்பி பேசுகிறேன். என்ன ஒரே தர? இது உனக்கு சரியான விஷயமா? சொல்லு பார்க்கலாம். உன் குடும்பத்துக்கு இது நல்லதா? நாங்கள் இதை பெருசாக கொண்டு போனோமா? உனக்கு நல்லதா? நான் கேட்குறேன். இது யூடியூப்பு குப்பை, புரியுதா? இது குப்பை. இந்த யூடியூப் குப்பைனால எனக்கே பிடிக்க மாட்டேது இப்போ யூடியூப் வரத்துக்கு, புரியுதா? ஆனால் நீ என்ன செய்கிறேன்னா, வராதவங்கள பேசாதவங்கள கூட திரும்பி இழுத்து பேசுகிற. எதுக்குன்னு கேட்குறேன். நான் திரும்ப பேசுனா நீ தாங்க மாட்டேன், புரியுதா? பச்சை கிழிப்பேன். உனக்கு தெரியும் தானே நான் பேசியிருக்கிறது. இன்னும் உன்னோட வீடியோலாம் அப்படியே இருக்கேன், நான் வைக்கல. யார் பார்க்கணுன்னா பின்னாடி அழிங்க வச்சு ஏன் உன்னை மாதிரி பொறுக்கிங்களுக்கு இதுதான் பாடம், புரியுதா? நீ அழிக்க மாட்டேன். உன்னை போட்டு திரும்ப அழிச்சிட்டு நீ பேச மாட்டேன்னா நான் அழிக்கிறது இதெல்லாம் தேவையே கிடையாது. உன்னை போட்டது தான். நீ பொம்பளைங்களை என்னடா நினச்சிட்ட சொல்லுடா பார்க்கலாம். பொம்பளைங்களை என்ன நினச்சிட்ட? உன் ஆட்டா மாதிரி அவுத்து காட்டுருவான்னு நினச்சிட்டியா? இல்லை கொரில்லா மாதிரி உனக்கு அவுத்து காட்டுறாளா? கட்டின புருஷன் இருந்துக்கிட்டு, கட்டின புருஷனும் அவன் ஒரு கூத்தியா நாய், அவன் இருக்கிற மாதிரி கொரில்லா நான் பார்த்துக்கிறேன், நீ பேசுடா அப்படின்னு சொல்கிறாளா? கொரில்லா சொல்லி கொடுத்து தான் நீ பேசுறியா? சொல்ல, நீ ஒரு குடிக்காமவன். உனக்கு நிறைய பேர் ஃபோன் அடிக்கிறாளுங்க, அதெல்லாம் தெரியுது எனக்கு. நிறையா பேர் ஃபோன் அடித்து உன்கிட்ட பேசுகிறாளுங்க, அதெல்லாம் இல்லைன்னா. ஆனால் நீ மாட்டேன்னு வச்சுக்க மவனே, செத்தடா மவனே, புரியுதா? நீ மாட்டேன்னா நாங்கள் மேற்கொண்டு இதை கொண்டு போனோம்னா, நீ மாட்டேன்னா நீ செத்த, புரியுதா? பூனாமாவனே அடங்கி போ. எங்களை பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? ஏண்டா கழுட்டு பூ நல்லா வருதுடா வாயில், பச்சை எனக்கு ஸ்டாப் பண்ண முடியலடா. நக்கணுமாடா? என்னோடலாம் கழுட்டு பூ ஆயிடுச்சுடா, நக்கமானு கோத்தா பூனாமாவனே, புளுத்தி மாவனே, நல்லா வருது வாயில். சனினே இதோட அடங்கி போட்டதுல இதுக்கு மேலே எங்களை பற்றி பேசணுன்னு வச்சுக்க, விளக்க மாத்தலே அடித்து மூஞ்சிலே சருப்பை கொண்டு அடிப்பேன். பூனாமாவனே வந்துட்டான், தேனாமாவன். ஆத்தா எத்தனை பேருக்கு ஓத்து பெற்றாலும் தெரியல. அடுத்தவங்களுக்கு கெட்ட வார்த்தையாக பேசுறது ராத்திரியில் பொட்டாப்பாயில. அதுக்கப்புறம் பின்னால் போய் நின்றுட்டு, நான் உங்களை பேசுகிற சாணமா விட்டுட்டேன், சாணமா ஈஸ்வரி அக்கா விட்டுட்டேன். உங்கள் ஓத்தா நீ பேசுனதை தான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேட்டுனே. நீ என்ன பேசுனேன்ட்டு எப்படி மாறுற, கடைசியில் எப்படி மாறுறேன்னு பார்த்துனே.
அரிப்பாருக்கடா. அரிப்பாருன்னா உன் பொண்டாட்டி எவனுக்காவது கூட்டி கொடுத்துட்டு அதை பார்த்து வீடியோ எடுத்து போடுடா சமூக வலைத்தளத்தில் போடு. இல்லைன்னா அப்புறம் சொல்லிடுவேன் வேண்டாம். குழந்தைங்கள பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திரும்ப பேசினேன்னு வச்சு பச்சையாக பேசுவேன். உனக்கு தான் வாய் இருக்காடா கெட்ட கூணாம அவனை. உனக்கு தான் வாய் இருக்கா? முதல்ல உங்கள் அப்பனுக்கு ஜட்டியை வாங்கி கொடுறா பாரதேசி பூடாம அவனை. வந்துட்டு எங்களை பேசுறதுக்கு வேட்ட கூணாம அவனை. இதோ பாரு போட்டதில்ல, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. ஓகே, என்கிட்ட வராத புளுத்தி.